ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। शालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे श्रीभाष्यादिदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की शिवंग्रेश श्री भक्तिवेदांत स्वामी सुप्रभा महाराज की, श्री गुरुदेव की निताय गौर अभिमानंदे। हरे हरे कृष्णा। இப்போ வந்து ஹாலிவுட்டில் வந்து அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கீர்த்தனெலாம் பண்ணுறாங்க. பிறப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமா, நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பிரபார் வந்து ஒரு சென்டர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசிச்சார். அதனால் டிசேபிள்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க. $450 ரெண்ட்டு. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க அப்படி பண்ணும்போது, குக்கிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏசி சிஸ்டம்லாம் அவங்கள அதுலேயே மேலே போய் மற்ற அவங்க கூட கிச்சனுக்குள்ளலாம் போகுது, ரூம்க்குலாம் போகுது. அதே மாதிரி நிறைய சவுண்டு வருது, மிருதங்கம் தாளிச்செல்லாம் கொண்டு வாங்கல்ல, அப்போ அந்த புகை வரும்ல, அந்த புகையெல்லாம் வேறு வீட்டுக்கு போகும். எல்லா டெனண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுருவாங்க. உடனே லேண்ட்லார்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வந்துடுவார். நீங்கள் இன்றைக்கே உங்களுக்கு நான் எவிக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போனீங்க ரெடியாக இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு $450 திருப்பி கொடுத்துறேன்னு இன்றைக்கி போனீங்கன்னா அப்படின்றார். உடனே டிவோட்டிஸ் என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஸ்டவ்வு, அடுப்பு, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. ரோட்டில் படுத்துருக்காங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, எல்லா ரோட்டில் தான் இருக்காங்க. சில டிவோட்டிஸ் வந்து ரெண்ட் எடுத்து போயிட்டாங்க, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் போயிட்டாங்க. ஓகே, ஃபர்னிச்சருக்கு வேர் ஹவுஸ் வச்சுட்டு சில டிவோட்டிஸ்லாம் ரெண்ட்டு கிடச்சி போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாக்கிங் வராங்க, ஒரு இங்கிலீஷ் லேடி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டில் கொஞ்சம் பேர் தங்கிக்கலான்றாங்க. ஓகே, அவங்க வீட்டில் கொஞ்சம் தங்கிக்கலாம். தயானந்த பிரபுக்கு வந்து ஜாப் இருக்கிறதுனால அவர் வந்து அவர் ஓன் அப்பார்ட்மெண்ட் போயிட்டார். அவர் கொஞ்சம் பேர் கொண்டு போயிட்டார், பிரபுபாதனை கூட்டு போயிட்டார். இந்த மாதிரி சில சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி வந்தது. ஏன்னா ஓன் பிளேஸ் கிடையாது, ரெண்ட்டு தான். அந்த ஓனருடைய சம்மதம் எல்லாம் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி நடந்துச்சு கடைசியில் தான். ஸோ அங்கங்கே பிரபாருக்கு வந்து கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபிக்ஸட் பிளேஸே இல்லையா, ஒரு 3 நாள் எல்லாம் டிவோட்டிஸ்லாம் சந்திப்பாங்க. ஒரு வேர் ஹவுஸில் ஒரு கீர்த்தன் பிரபா லெக்சர் போடுவாங்க, அங்கே வருவாங்க, பக்கத்தில் வருவாங்க, அப்படி மீட் பண்ணுறது. திருப்பி கலைஞ்சு போயிடுவாங்க அவங்கவுங்க இடத்துக்கு. அந்த மாதிரி. ஓகே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே லெக்சர்ஸ். ஓகே, கீர்த்தன் பண்ணுவார். ஸோ நந்தராணி மாதாஜி வந்து வெஜிடேரியன் சொசைட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ பிரபா கேட்குறாரு, நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கங்க, ஓகே, அவங்க பகவத்கீதை கேட்க விரும்புகிறாங்களான்னு கேட்குறாங்க. நந்தராணி மாதாஜி சொல்கிறாங்க, பகவத்கீதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, வெஜிடேரியனை பற்றி மட்டும் தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சுவாமிஜிக்கு வந்து வெஜிடேரியனை பற்றி ஒன்றும் தெரியாது, பகவத்கீதை தான் தெரியும்னு சொல்லுங்கன்ற. பகவத்கீதை பற்றி தெரிஞ்சதுனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நந்தராணி மாதாஜி சொல்கிறாங்க திருப்பி, வெஜிடேரியன் சர்ச்சை கேட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை பகவத்கீதை எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. பிரபா சொல்கிறார், ஓகே, அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி வெஜிடேரியன்லாம் எனக்கு பறவைகள் கூட சில பறவைகள்லாம் வெஜிடேரியனாக இருக்குது. ஆக அது வந்து நீங்கள் பறவையாக பிறக்க போகிறீங்களா அடுத்த வருஷம், அடுத்த பறவையில். நமக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பற்றி நம்ம பேச வரும்ல, நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இதை பற்றி தான் நான் பேச முடியும்னு சொல்லிட்டார். அந்த ப்ரோக்ராம் இல்லை ஆக்சுவலாக, அப்புறம் வேணான்ட்டார் ப்ரோக்ராம். ஓகே, அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வரார் பேட்டி எடுக்கிறதா காஸ்மிக் ஸ்டார் மேகசின்லேருந்து.
பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போகஸ் மாமிஸ் கிளம்பியிருக்காங்க அவதாரம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, உண்மையிலேயே மனுஷன் வந்து மூணுக்கு போனானா இல்லையா, நிலாவுக்கு போனானா இல்லை. அப்போ வந்து நிலாவுக்கு போனது பயங்கர பெரிய விஷயம். நிலாவுக்கு போய் இறங்கினானா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ தான் இறங்கியிருக்காங்களே ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே. புரோபா சொல்கிறார், இல்லை போகவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் புரோபா. ஏன்னா மூணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் வசிக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, நான் ஒரு யூஎஸ்குள்ளே வரேன்னா என்னை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? விசா எடுக்கணும், எவ்வளோ இமிகிரேஷன் செக் வச்சுருக்கீங்க. இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சாதாரண கட்டிக்கு போகிறதுக்கே இவ்வளோ செக் வச்சுருக்கீங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. மூணுக்கு போகிறதால எவ்வளோ கஷ்டம். ஒரு பிளானட்டு இன்னொரு பிளானட் போகிறீங்க, ஹரிகே சமதன் ஒரு கிரகம், ஹரிகே சமதன் ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறீங்க. அப்போ அவங்க நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி வரதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலைவனத்துக்கு டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உண்மையான சிட்டியை பார்க்கவே முடியாது, அவங்ககிட்ட போக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார் ப்ராப்பர். ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள் காலம் ரொம்ப அதிகம், ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு இதில் வாழ்கிற மாதிரியே நமக்கு உடல் இருக்குது. இவங்க இந்த ஸ்பேஸ் ஷூட்லாம் போயிட்டு அதை போட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அந்த உடலமைப்பு இல்லைன்னா நம்ம அங்கே வாழ முடியாது. ஸோ அதனால் மூணுக்கு போகிற மிஷன் சக்ஸஸ் கிடையாது, மூணுக்கே போகலன்னு சொல்லி ப்ராப்பர் சொல்கிறார். ஓகே, இது சரியான பாயிண்ட் ப்ராப்பா சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க மூணுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய நிறைய ஃப்ளாலாம் கண்டுபிடிப்பாங்க நிறைய சயின்டிஸ்ட்டு. இந்த மாதிரி அவங்க ஏமாற்றிருக்காங்க அமெரிக்கன்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ மூணுலாம் அவ்வளோ ஈஸியாக என்ட்ரு ஆக முடியாது. சந்திர கிரகணம் வந்து ஒரு ஹெவன்லி பிளானட், அதுக்கு ஏதாவது நம்ம தகுதி இருந்தால் தான் போக முடியும், போயிட்டு திருப்பி வர முடியாது. ஏன்னா அவங்க அங்கே இருப்பாங்க ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக தான் இருப்பாங்க, பார்க்க முடியாது நம்ம கண்களால். ஏன்னா அவங்க நம்மளை ஃபார்ம் எல்லாம் 5 பொருளாக ஆனது தான், ஆனால் அவங்களுக்கு சில ஃபார்மில் என்ன அவங்க சட்டிலாக இருப்பாங்க, கொஞ்சம் நம்மளால் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் பிளேஸ் கண்டுபிடிக்க முடியல, புதுசாக இங்கே டெம்பிள் வச்சுக்கலாம்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது அந்த இடத்துல அப்படியே வச்சுருக்காங்க. நெய்பர்ஸ்லாம் திட்டுறாங்க சில சமயம் வைக்கும்போது. ஸோ சில சமயம் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள்லாம் டவுன் டவுனில் போய் மீன்ஸ் ஸ்ட்ரீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரத்யேக மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ட்ரீட்டில் வந்து பாடுறாங்க. ஸோ ஒரு நிலையான பிளேஸ் இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸில் இஸ்கானுக்குன்னு. அப்போ ஸ்ரீமதி தாசி மாதாஜி சொல்கிறாங்க, தமால் கிருஷ்ண பிரபு வந்து ஒரு மாதாஜியை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கேரேஜ் நான் கொடுக்குறேன். கேரேஜ்னால் பெருசாக இருக்கும், கார் நிப்பாட்டுறதுக்கு கேரேஜ். ஆனால் கார் மாத்திரம் இருக்காது, அது பார்த்தீங்கன்னா பெரிய வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேரேஜ்லாம். அது நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், டபுள் கேரேஜ்ட்டாங்க, பெருசாக இருக்கும்ட்டாங்க. நான் அப்புறம் இவங்க டிவோட்டிஸ்லாம் போய் க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன பண்ண சின்ன ஆல்டர்லாம் செட்டப் பண்ணி இப்போ அப்புறம் அதுக்கு வியாஸ் ஸ்டேஷன் போட்டு பக்கத்தில் உள்ள இன்வைட் பண்ணி இந்த மாதிரி அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ்லாம் வச்சு அந்த கார் ஷெட்டையே எப்படி மாற்றிட்டாங்க, ஒரு கோயில் மாதிரி மாற்றிட்டாங்க. டிசேபிள்ஸ்லாம் ப்ரோப்பா வராரு, முதல்ல பார்க்குறாரு, பரவாயில்லையே நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ப்ரோப்பா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ப்ரோப்பா பீச்சிங் போயிட்டு என் நிலையா டெம்பிள் இல்லை இல்லையா, டெம்பிளில் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி ஒரு இடமாக ப்ரோப்பா போயிட்டுருக்காரு. ஒரு நாள் நைட்டு வந்து ப்ரோப்பாதில் வந்து கிருஷ்ணனுடைய இருப்பிடத்தை வர்ணிக்கிறார். கிருஷ்ணனுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வீடுகள்லாம் வந்து சிந்தாமணி கற்களால் ஆனது. சிந்தாமணி கற்கள் வந்து இங்கே கிடைக்காது, ஆன்மீகத்தில் தான் இருக்கும் சிந்தாமணி கல். அங்கே உள்ள மரங்கள்லாம் வந்து கற்பக விருஷ மரம், எல்லா விதமான ஆசைகளையும் தீர்க்கக்கூடிய மரங்கள். இங்கெல்லாம் ஆப்பிள் மரம்னா ஆப்பிள் தான் கொடுக்கும் இல்லையா. அங்கே உள்ள மரங்கள் எப்படின்னா என்ன வேணாலும் கொடுக்கும், என்ன கேட்டாலும் அதுக்கு தரும். அந்த மாதிரி அங்கே உள்ள பசுக்கள் அதே மாதிரி தான், சுரபி கவுஸ் என்ன வேணாலும் அதுவும் கொடுக்கும். இப்போ ஒரே ஒரு கவு வந்து இங்கே மெட்டில்வல்ல வசிஷ்ட முனியை வச்சுருந்தார் இல்லையா. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் முதல்ல ராஜாவாக இருக்கும்போது சண்டைக்கு வந்தார். கவ்வை வந்து திருட்டு போக பார்த்தாரு. அப்போ அந்த கவு வந்து சொல்லிச்சு, முனிவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிச்சு. முனிவர் சொல்கிறாரு, என்னால் முடியாது, ராஜா வீதி சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்னு. ஓகேன்னு சொல்லிடுவார். உடனே அந்த கவு என்ன பண்ணும், எல்லாம் நிறையா வீரர்களை உற்பத்தி பண்ணும். எல்லா வீரர்களும் வந்து சண்டை போட்டு விஸ்வாமித்திரருடைய படையை ஜெயிச்சிருவாங்க. ஸோ கவுனா எல்லாமே கொடுக்கும். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பால் மாத்திரம் கிடையாது,
உணவுப் பொருட்கள், ராஜாவுக்கு தேவையான அந்த பரிவாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய இருப்பிடம் இருந்தது, அதை பற்றி சொல்லிட்டு இருக்கார் பிரபாத். அப்போ ஒரு சாங் பிரபாத் ரொம்ப பிடிச்ச சாங் தான். ஹரி ஹரி விஃபலே ஜனம குணாயினோ மனுஷ்யா ஜனமாபாயா ராதா கிருஷ்ணனா பஜியா ஜானியா சுனியா விஷகாயினோ. இந்த பாட்டு ரொம்ப பிரபாத் பிடிக்கும், அதை பாடுறார் பிரபாத். ஓகே, நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடின பாட்டை. ஸோ இந்த மாதிரி இந்த நரோத்தமதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாடல் முழுதும் கிருஷ்ணனுடைய கருணையை வந்து யாசிக்கிறான். ஸோ கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணுறதுக்கு பதிலாக, கும்பிட்றதுக்கு பதிலாக, நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து பொண்ணுகட்சியில் வேஸ்ட் பண்ணிட்டேன், விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பொண்ணுகட்சியை வந்து விஷமாக கம்பேர் பண்ணுறார். ஸோ பிரபா நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. யமுனா மாதாஜியோட சொல்லியிருக்காரு, எனக்கு இதான் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ அந்த மாதிரி கிளாஸ் நடக்குது. அப்போ ஒரு கிளாஸில் வந்து டிவோடிஸ் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ மது விசா அப்படிங்கிற பிரபு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. பிரம்மச்சாரி எப்படி கட்டுப்பாடாக இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. விஷ்ணு ஜனா பிரபு கேட்குறாங்க. ஆன்மீகங்களுடைய கருணை தான் என்னுடைய இன்பத்துக்கு காரணமானு கேட்குறாங்க. கமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாங்க, கிருஷ்ணர் எப்படி எல்லாருக்கும் அப்பாவும் பையனாகவும் இருக்க முடியும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி இனிஷியலாக கொஸ்டின்ஸ் கேட்குறான். ஓகே, அது மாதிரி சில பேர் கேட்குறாங்க, ஒரு பசுவாவோ மரமாவோ கிருஷ்ண லோகத்தில் தான் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம கிருஷ்ணனுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் பிரபார் வந்து அவங்களுடைய ஆன்சர், பிரபார் ஆன்சர் வந்து அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ரொம்ப நேரம் சொல்லி கொடுக்கலாம் பிரபார். ஓகே, ஸோ பிரபார் ஆனால் ஒரு ஏக்கம் இருக்குது, இன்னும் ஒரு டெம்பிள்லேயே நம்ம ஒரு கரெக்டான இடத்துல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் சொல்கிறார், பரவாயில்ல, கிருஷ்ணர் வந்து நமக்கு இது கொடுக்கல, இந்த கேரேஜ் தான் கொடுத்துருக்காரு, ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த கார்களுக்கு பாடக்கூடிய இடம் தான் கொடுத்துருக்காரு, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து இந்தியா பற்றி சொல்கிறார் பிரபாத். சில சமயம் என்ன ஆகுனா, இந்த மாதிரி சில பேருக்கு ரூம்லாம் கிடைக்கலன்னா 20 பேர் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, வெளியே போய் எங்கேயாவது பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ட்ரெஸ் எல்லாம் வச்சு வந்து எடுக்கிறதுக்கு அந்த ரூமை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைஃப்லாம் இங்கே பாசிபிள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி கேரேஜ் கொஞ்சம் பேர் தான், கேரேஜ் மீட்டிங் வந்து கொஞ்சம் பேர் தான் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திரும்ப டெய்லி கேட்பார், எவ்வளோ மேகசின் செல் பண்ணிங்க, எவ்வளோ பணம் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்பார். ஓகே, நல்லா சேல்ஸ் இருக்கும். ஓகே, அதனால் ஒரு நாள் கேட்குறார், பிரபா கேட்குறார். அவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆகிடாரு. இந்த மாதிரி நீ எவ்வளோ நாள் உட்கார வச்சுக்க போகிறீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி தியானந்த பிரபு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிடிஸ்லாம் அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நரநாளனை பற்றி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, டெம்பிள் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணீங்க, நரநாள பிரபு தான் சொல்ல வராரு. அதுக்குள்ளே அவர் பிரபா திருப்பி தமால் கிருஷ்ணா பற்றி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் டெம்பிளை பார்க்குறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி ஒரு டிவோட்டியாக ஆன்சர் எதிர்பார்க்காமலே எல்லாரையும் கேட்குறாரு. எவ்வளோ நாள் இப்படி நம்ம டெம்பரரி உட்காந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரபாவுடைய அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு ஒரு டெம்பிள் வேணும், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு டெம்பிள் வேணும், இந்த இடத்துல வந்து நம்ம நிச்சயமாக டிடியை வச்சு வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரபா கோவத்தில் வந்து லெக்சர் வந்து பண்ணல. ஓகே, ஏன்னா 3 நாள் உடனே டிவோட்டிஸ்க்கு வந்து உடனே நம்ம டெம்பிள் இவ்வளோ நாள் இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்காக ஒரே வருத்தமாக இருக்கும். உடனே 3 நாளில் டெம்பிள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய சர்ச்சு வந்து விலைக்கு வரும், வாடகை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஆனால் என்ன ஆச்சுன்னா, பிரபா போகிற டயத்தில் அமெரிக்காலேயும் சரி யூரோப்லேயும் சரி இந்த பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் வந்து யாரும் போகிறதே கிடையாது. மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அதெல்லாம் சும்மாவே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறையா சர்ச்சை வந்து இஸ்கான் வாங்கியிருக்காங்க, வேறு வெளில வாங்கியிருக்காங்க. ஓகே, அதனால் சில மினிஸ்டர்ஸ்க்கெலாம் அந்த கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள ஃபாதர்ஸ்க்கெலாம் அவங்களாம் போகும், நம்மளால் முடியலை இந்த இஸ்கான் எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி போகும். ஓகே, இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி பெரிய சர்ச்சு வந்திருக்கு.
நல்லா பெரிய ரூம்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ப்ராப்பர்ட்டிஸ். இஸ்கானுக்கு வந்து எல்லாம் பீச் பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ரெண்ட் பார்த்தீங்கன்னா $500 ஒரு மந்த்துக்கு. இந்த மாதிரி ஒரு $500 கொடுத்து ஒரு வாடகைக்கு போனதே கிடையாது. $500 அந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லி, வாங்கலை, ரெண்டு தான் அது. பிரபா சொல்ல ஓகே பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்றார். இவ்வளோ தூரம் இருக்கே, தயானந்த பிரபுடைய சேலரியே $200 தான், $500 எங்கே போகிறது? பிரபா சொல்ல இல்லை நான் போதும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இது நல்ல பிளேஸு எடுத்துக்கோங்கன்றார் பிரபா. ஓகே, இது வந்து நம்மளுடைய நியூ எரா, கிருஷ்ணா கான்சியஸ்க்கு ஒரு நியூ எராவாக வரும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லீஸ் எடுத்துட்டோம். நியூ டெம்பிள் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பெரிய பெரிய இடம் அது. கிருஷ்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப கருணையோடு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காரு. ரெண்ட் இஸ் வெரி ஹை. ஆனால் இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பிரபா எழுதுறான். கீர்த்தானந்த சுவாமிக்கு எழுதுறான், கீர்த்தானந்த சுவாமி மகாராஜ். நியூயார்க்லேயே வந்து ஒரு புது டெம்பிளை வந்து பிரம்மானந்த பிரபு வந்து இது பண்ணியிருக்கார். ஓகே, இது பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாம் டெம்பிளுக்கு போகும்போது எல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வராங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய டெம்பிள் போகிறோம் இல்லையா, நிறைய ப்ரெஸ்க்கெலாம் இன்விடேஷன் வச்சுருக்காங்க. நிறைய ப்ரெஸ்காரங்க வர போகிறாங்கன்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு சமைச்சிட்டாங்க டிவோட்டிஸ் எல்லாம். ஓகே, அது டிவோட்டிஸ் சமைக்கிறது தான் அந்த ஃபீஸ்ட்டு. நிறைய அமெரிக்காவில் வந்து நான் 2-3 வட்டம் நிறைய வட்டம் சாப்பிட்ருக்கேன் யூஎஸ் டெம்பிள்ஸில். ஃபீஸ்னால் அங்கே பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கூட்டம் வருதுனால அப்படிலாம் பண்ண முடியல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும் பிரசாதம். நம்மளால் சாப்பிட முடியாது, அவ்வளோ பிரசாதம் வச்சுருப்பாங்க, நிறைய வெரைட்டி இருக்கும். ஓகே, அது ரொம்ப நிறைய கூட்டம் இருக்காது, பட் ஆனால் அந்த கேதரிங்கில் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அந்த கேதரிங்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாதம் வரதுனால ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் மேக்ஸிமம் 4 ஐட்டம் இருக்கும் இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபீஸ்னால் அந்த மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. 100 பேர் குக் பண்ணியிருக்காங்க டிவோட்டிஸ். ஓகே, 100 ப்ரெஸ் மீட்டிங் வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்திருக்கார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஏன் ரீசன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் மார்னிங் தான் ஒர்க்கிங் டைம், மார்னிங் டு ஈவினிங்குள்ளே எல்லாம் முடிச்சிடுவோம், ஒர்க்கிங் முடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் ஈவினிங் வச்சிங்கன்னா யார் வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவரை பிறப்பா பார்க்குறாரு. ஓகே பரவாயில்ல, அவர் பேசுகிறார். பிறப்பா அதை போய் லெக்சர் பண்ணிவிட்டு கிருஷ்ணகாட்சி பேசிவிட்டு கிருஷ்ணகாட்சியில் எதுவும் ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி லெக்சரை முடிக்கிறாங்க. பிறப்பா ஒரே பர்சன், மற்ற டிவோட்டிஸ் தான். இப்போ பிரசாதம் இப்போ ப்ரீச்சிங் சரியாக ஒர்க் அவுட் ஆகலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரசாதம் எல்லாம் சாப்பிட்லாமே, எல்லாம் நீங்கள் பிரசாதத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, டிவோட்டிஸ் வந்து நல்லா அந்த வாரத்துலேருந்து பயங்கரமாக பிளான் பண்ணாங்க. ஒரு சண்டேயும் பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுறாங்க. சண்டேயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் மாத்திரம் கிடையாது, பப்பட் ஷோ வச்சுருக்காங்க. பப்பட் ஷோ, ட்ராமா, இந்த மாதிரி எவ்ரி சண்டே. அப்போ கூட்டம் எப்படி ஒரு சண்டே வச்சதுக்கே நமக்கு எப்படி இருக்குது, ஜென்மாஷ்டமி வைக்கிறோம், அந்த மாதிரி எவ்ரி சண்டே தே மேக் சம்திங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வச்சோன்னே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் புஷ்லாம் வச்சு நிறைய இடத்துல அங்கே பிரபாத் கார்டன்லாம் அமைக்கிறாங்க. பிரபாத் ரொம்ப பிடிச்சிது அந்த இடம். பிரபாத் வந்து இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், இப்போ நிறைய டிவோட்டிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்கேல் டிடி ஒர்ஷிப் ஆரம்பிச்சிடணும். லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி எப்படி 6 முறை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்தி பண்ணி வணங்குறதுன்னு சொல்லி பிரபா இங்கே தான் ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ எல்லாம் கற்றுக்கிறான் எப்படிங்கிறத. ஸோ அங்கேருந்து பிரபா 2 புக்கு எழுதுறார். கிருஷ்ணா புக்கும் நெக்ட் அப்படி விஷயம் எழுதுறான். இது வந்து 2மே ரொம்ப முக்கியமானது, ஃபவுண்டேஷன் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா புக்கு, நெக்ட் ஆஃப் டிவோஷன். இப்போ புக் டிஸ்ட்ரிபியூஷன் மாராத்தான் வரும் இல்லையா டிசம்பரில். அப்போ நிச்சயமாக நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். எவ்வளோ கிருஷ்ணா புக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ பிரபா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா புக். ஒரு கிருஷ்ணா புக் கொடுத்தீங்கன்னா 10 பகவத்கீதை கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா புக்கு நிறையா நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுங்க அப்படின்றாங்க. நம்மளும் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு கிருஷ்ணா புக்கை என்ன பண்ணலாம், இந்த வட்டம் பகவத்கீதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம், கிருஷ்ணா புக்கை நிறையா வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி தான் பிரபாதை நம்ம குளிர்விக்க முடியுமே தவிர
நம்ம வந்து வேறு விதங்களில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த பிரபுபாதருடைய மிஷன் இது டைரெக்டாக அவர் மிஷன்லேயே போயிடும். அவருடைய மிஷன் என்ன? அவர் குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, புக்ஸை எழுதி அச்செடுத்து வெளியிடுங்க ஆயல் நாட்டு மொழியிலன்னு சொல்லிட்டார். அதுதான் நம்ம அவர் என்ன பண்ணுறோம், அவர் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த புக்கை வந்து சேல்ஸ் பண்ணுறல. இதில் ஸ்ரீமத் பாவனா லைப்ரரியில் இருக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அது வந்து பிரபா நிச்சயமாக நிறைய இடத்துல சொல்கிறார் லெட்டர்ஸ்லாம். ஸ்ரீமத் பாவனா லைப்ரரியில் வைங்க, லைப்ரரியில் புக்ஸ் வைங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ரீ கிருஷ்ணா புக்கு வந்து பிரபா எப்படி எழுதுனார்னா, பிரபா வந்து ஸ்ரீமத் பாவனா ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 12 வால்யூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போ முடிப்போம்னு பிரபாருக்கு டவுட் வந்துடுச்சு. நம்ம அது வரையும் இந்த உலகத்தில் இருப்புமா இல்லையான்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு. அதனால் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு கிருஷ்ணா புக்குன்னு எழுதி 10th காண்டாவோட சுருக்கத்தை எழுதிடுறார். ஆனால் 10th காண்டோ ஃபஸ்ட் பார்ட் எழுதும் போதே அவர் என்ன பண்ணி ஃபஸ்ட் பார்ட் எழுதி முடிச்சுட்டு அவர் வந்து டிசப்பேர் ஆகிடுவார். ஓகே, அதனால் முதலேயே என்ன பண்ணிடுவார், 10th காண்டாவுக்கு ஃபுல்லாக அதான் கிருஷ்ணா புக். ஓகே, அதனால தான் கிருஷ்ணா புக் வந்து ஃபஸ்ட்டே எழுதிடுவார். எப்போ எழுதுவார் பாருங்க, 1968 எழுதிடுறார். ஆனால் அவர் டிசப்பேர் 1977. இப்போ 9 வருடங்களாக எழுதுறாரு. ஆனாலும் ஸ்ரீமத் பாவனா முடிக்க முடியல. 10th காண்டோ ஃபஸ்ட் பார்ட் தான் முடிச்சிருக்கிறார். ஆனால் ஹீ இஸ் ஃபுல்ஃபில்டு. ஏன்னா 10th காண்டோ சுருக்கமாக எழுதியாச்சு. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ நிறையா படங்கள்லாம் போட்டு அந்த கிருஷ்ணா புக் வருது. தரபதி ரூமில் வந்து ஒரு கிருஷ்ணா புக் பார்த்தேன், அது இங்கே இருக்குது. அது ஒரு பாட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி எழுதுவாங்க. ஓகே, நிறைய கலர்ஃபுல் பிக்சர்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், நான் வந்து பாகவதம் வேகமாக எழுதுவேன், ஆனால் இது வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணி தரணும், அது மாதிரி பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். நான் ஒரு டாபிக் எதுனா அதுக்கு ஒரு பெயிண்டிங் ஏதாவது பண்ணி தரணும். ஓகே, அது நான் ஐடியாலாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறான். அந்த பெயிண்டிங் பிக்சரை பார்த்தே அவங்களுக்கு என்ன ஆகிடும், தே வில் கெட் லிபரேஷன், முக்தி கிடைச்சுன்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. பக்தெல்லாம் மாறிடுவாங்க. ஒரு ஐடியாலாம் கொடுக்குற பிரபா என்னென்ன பிக்சர் வரையணும், விஷ்ணுவோட 4 கையோட இருக்கிற மாதிரி, தேவகி வசுதேவன்லாம் தோன்ற மாதிரி வரவங்க. அப்புறம் வந்து குட்டி கிருஷ்ணா வந்து அம்மாவுடைய மடியில் இருக்கிற மாதிரி காட்டுங்க. இன்னொரு பிக்சரில் வசுதேவர் வந்து குட்டி கிருஷ்ணா வந்து யமுனா ரிவரில் கூட்டு போகிறாங்க காட்டுங்க. அப்புறம் 5வது பிக்சர் வந்து நந்தமராஜா விருந்தாவனில் நந்தமராஜ் வீட்டுக்கு வசுதேவர் போய் அந்த குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைய எடுக்கிற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க பிரபாத். அதனால கிருஷ்ணா புக்கில் பார்க்கலாம் அந்த பிக்சர்லாம். எல்லாம் பிரபாத் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி அந்த மாதிரி வரைஞ்ச பிக்சர்கள் தான். அதனால் பிரபாத் கிருஷ்ணா புக் எதுக்கு எதுனா கிருஷ்ண கதா பிரபாத் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, ஸோ யாரெல்லாம் அந்த கிருஷ்ண கதை கேட்குறாங்களோ, கிருஷ்ண கதா கேட்குறாங்களோ, அவங்க வந்து நிச்சயமாக இந்த பௌதிக கட்டிலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் எசன்ஸ் ஆஃப் ஆல் லிட்ரேச்சர். அந்த ஸ்ரீமத் பாகவதம் 10th காண்டோ தான் க்ரீம். அந்த 10th காண்டோட க்ரீம் வந்து கிருஷ்ணா புக். அப்போ கிருஷ்ணா புக் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதனால் பிரபா என்ன சொல்லிங்கன்னா டெய்லி கிருஷ்ணா புக் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. படுக்க முன்னால் டெய்லி கிருஷ்ணா புக் படித்தோன்னா நம்ம ட்ரீமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு வட்டம் கிருஷ்ணா வந்தாலும் சக்ஸஸ் தான். ஓகே, அதனால் படுக்க முன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம கிருஷ்ணா புக்கை திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, சரி, ரோபர் பண்ணணும் அது மாதிரி. பிரபா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கிங் டைம் அதே மாதிரி தான். 1 o'clock எழுந்திரிச்சுவாங்க மார்னிங். எழுந்திரிச்சு அவர் அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்டர் ஆஃப் டிவோஷன் வந்து பிரபா ரொம்ப பிடிக்கும். இந்த டீச்சிங் ஃபார் லார்ட் சைத்தன்யா, நெக்டர் ஆஃப் டிவோஷன், கிருஷ்ணா புக்கு, ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள். ஓகே, ஸோ அதனால் பிரபா வந்து ஒரு புக்கு ஆரம்பிக்கும் போதும் அவருடைய குரு மகாராஜுக்கு வணக்கங்கள் சொல்லி இந்த மாதிரி ஏதோ தடங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நைன்டீன் 1940 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பிரபாத். பேக் டு கார்டன் மேகசின் அப்பயே வெளியிட்டாங்க இல்லையா, அப்போயே எழுதுறாங்க பிரபாத். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மேகசினாக அப்போ அவர் ஹவுஸ் ஹோல்டர் ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, ஃபினான்ஸ் பண்ண முடிஞ்சது. பேக் டு கார்டனை ஃப்ரீயாகவே அச்சடித்து அதை எல்லாம் விற்கும்போது நிறைய பேர் காசு கொடுக்காட்டாலும் ஃப்ரீயாக கொடுத்து இந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணார். அவர் அந்த பிஸ்னஸ்லாம் முடிஞ்ச பிறகு அப்போயும் எழுதினார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சேல் பண்ணி அதுக்கு காசு திரட்டி மாதிரி காலைல சாப்பிடாம அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே விட்டு பார்த்தோம் இல்லையா.
ரொம்ப தூரம் நடந்து வருவார் பிரபாதர். நடந்து வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்து கொடுப்பார். அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்காரர் கேட்பார், உங்களை பார்த்து நீங்கள் காலைல சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். நான் சாப்பிட்லேன்னுவார். ஏன் இவ்வளோ தூரம் நடந்து வந்து என் பஸ்ஸில் வரலாம்னா நீங்கள் இல்லை குருமராஜனுடைய சேவையில் இருக்கேன் அப்படின்வார். குருமராஜ் நீங்கள் ஒரு 4 நாள் காசு போட்டிங்கன்னா உங்களை வேணான்னா சொல்ல போகிறான்னு கேட்பார். இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். அப்புறம் நான் என்னுடைய வீட்லேருந்து உங்களுக்கு ஃபுட்டு நான் கொண்டு வரேன்னு சொல்லுவார். கவலைப்படாங்க, நான் ஜெயின் தான், நான் பியூர் வெஜிடேரியன் தான் சொல்லுவார். அப்போ பிரபாதன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த ஃபுட்டெலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பீரியட். அந்த பீரியட்லேயே பிரபா என்ன பண்ணுறார், அந்த மேகசின்ஸ்லாம் விடவே இல்லை. அவர் வந்து எப்போவே முடியவே முடியாதுன்ற தருணத்தில் தான் அது வந்து ஒரு 2-3 வருஷம் ஸ்டாப் ஆச்சு. திருப்பி அவங்க டிசைபிள்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா பாவ தர்ஷனம் வருது இல்லையா, இதெல்லாம் பிரபாதருடைய அந்த இதுதான் ஐடியா தான். பேக் டு கார்டன்றது இங்கிலீஷில் வரும், தமிழில் பாவ தர்ஷன் பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கை யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும். நிறைய பேர் புக்ஸ் வாங்க மாட்டாங்க, சில பத்திரிக்கை வாங்குவாங்க இல்லையா. இந்த பத்திரிக்கை இந்த மாதிரி கொடுக்குறது, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயமாக கிருஷ்ணனை பற்றி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் அப்போயே எழுத ஆரம்பிச்சார் பிரபாத். இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறார், ட்ரை பண்ணிட்டு அவரோட பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ஃபுல்லாக மேன்ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சிட்டார். எப்போ அவர் ஹவுஸ் ஹோல்டர் கல்யாணம் பண்ணி அவர் குழந்தைங்களாம் இருக்கும்போது அப்பயே எழுதி முடிச்சிட்டார். அவங்களுடைய மனைவி வந்து டீ தூள் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து பழைய பேப்பர் கரண்ட்டை போட்டுருவாங்க. அது பாப்பா பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க. எங்கே காணோன்னு சொல்லி தேடுவாங்க. அப்போ அவங்க கூலாக சொல்லுவாங்க, டீ வாங்க காசு இல்லை, நான் அதை போட்டுட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய 2வது எழுதுறாரு பிரபாதர் அந்த மேன்ஸ்கிரிப்டை எழுதி தான் அது அமெரிக்கா வந்து சரி இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பிரபாதர் வந்து இப்போ இந்த கிருஷ்ணா புக்கு பகவத்கீதைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அப்படி படிக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது இல்லையா, எவ்வளோ ஜாலியாக படிக்கிறோம். இது ஒரு பேராகிராஃப் ஒரு வேர்டெலாம் போடும்போது கூட சில சமயம் பிரபாதர் 2 நாள்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க, இது எப்படி போட்டால் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஈஸியாக படிக்கிற மாதிரி இந்த நவீன உலகத்தில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து பிரபாதர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுக்குறதுனால ஈஸியாக இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது. சோல் பாடி, காரு டிரைவர், இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பிரபாதர் சொல்கிறார், எல்லா விதமான பொருட்களையும் நம்ம பக்தியில் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால் இந்த மிஷின்ஸு, டைப்ரைட்டிங் மிஷின், கம்ப்யூட்டர், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணாவோட உணர்வில் ஈடுபடுத்துகிறோம். அதுதான் வந்து யுக்த வைராக்கியம். ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னா பிரபாதர் வந்து டீப்பாக அந்த வைஷ்ணவ லிட்ரேச்சர்லாம் போயிட்டே இருக்காரு. அதனால் நம்ம திருப்பி நம்ம வேறு எதுவும் நூல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிவியஸ் ஆச்சாரியா சென்னை எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கலாம். இப்படி படிக்கிறது வந்து ஒரு டிசீஸ். ஆக்சுவலாக பிரபாதர் எல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, நமக்கு வந்து மெசேஜ் கொடுத்துட்டாரு. இனிமேல் என்ன பண்ணலாம், அந்த மெசேஜை படித்து நம்ம ஆக்ட் பண்ணணும். அது என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி படிக்கணும். நிச்சயமாக எல்லா புக்ஸ்லேயும் திருப்பி படிக்கணும். அதை படித்து நம்ம என்ன பண்ணணும், அதுபடி நம்ம நடக்கணும் வாழ்க்கையில். அப்போ தான் நமக்கு நல்லது. நம்ம திருப்பி நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்காகவோ இல்லை நம்மளுடைய லிங்குஸ்டிக் ஸ்கில் இல்லைன்னா நம்மளுடைய பேச்சு திறமை இதெல்லாம் காட்டுறதுக்காக நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நிறைய படித்தோன்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மெனி டிஷஸ் பிரிங் மெனி டிசீசஸ். நிறைய விதமான உணவுகளை சாப்பிட்டோன்னா நிறைய விதமான நோய்கள் தான் வரும். எளிமையான உணவுகளை சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே மாதிரி தான் பிரபாதருடைய புத்தகங்கள் படித்தாலே போதும்னு சொல்லி பிரபாத் சொல்லிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐம் ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லி பிரபாத் இந்த மாதிரி ஒரு டிசைபிள் என்ன பண்ணாருன்னா, பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காரு, இப்படி ஒருத்தர் படிச்சுட்டே இருந்தார். பிரபாத் சொன்னார், என்ன புக் படிக்கிறீங்க கேட்டார். இந்த மாதிரி புக் படிக்கிறேன்னா பிரபாத் என்னுடைய புக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, ஃபஸ்ட்டு ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் நம்மளால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மனிதர்களுக்கே அவ்வளோ அறிவு இருந்துச்சு. இப்போ எல்லாம் நம்ம அறிவுனா என்னென்னே நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நமக்கு மெமரி சுத்தமாக கிடையாது. 4-5 நம்பரை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் வந்து ரொம்ப வலிமையாகவும், ரொம்ப வலிமைனா என்ன, அந்த மெமரி பவர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க சொன்னாலே நடக்கும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை தரமும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிடுச்சு. நம்மளுடைய ஞாபக சக்தி குறைஞ்சிடுச்சு, வலிமை குறைஞ்சிடுச்சு, எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது. இப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வேதங்களை படித்து புரிந்து கொள்ள முடியும்? நமக்கு சின்ன வயசில் ட்ரைனிங் கிடையாது. அவங்களாம் 12 வயசுலேயே எல்லாத்தையும் சான்ஸ்கிரிட்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. 12 வயசுலேயே பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் ஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி அவங்க சான்ஸ்கிரிட்லேயே புலமையை வாழ்ந்தவங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த மாதிரி வர முடியும். இப்போ நம்மளுடைய நவீன வாழ்க்கை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இதில் எப்படி நம்ம எல்லா ஆச்சாரியர்கள் எழுதுறது, எப்படி என்ன அவர் நம்ம ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதற்கே நம்மளாம் ஆகும். அப்படிங்கிற பிரபாத் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கார் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணால் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ. இன்னோவேஷன் வந்து ஆன்மீக வாழ்க்கை கிடையாது.
ஓகே, ஜஸ்ட்டு அவர் என்ன சொன்னால் அதுபடி நடந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இப்போ பிரபுபாதர் இப்படி மொழிபெயர்த்துட்டு இருக்கும்போது அவருடைய டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேறு லாங்குவேஜில் அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. ஓகே, ஸ்பானிஷு இந்த மாதிரி அப்படி அவங்க ஒருத்தரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கடைசியில் மேக்மிலன் கம்பெனி வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க பிரபுபாதருடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். இப்படி தான் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னா மேக்மிலன் கம்பெனி. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க, இவ்வளோ பெரிய புக்கெலாம் நாங்கள் போட முடியாது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் நிறைய கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாங்க. நிறைய புக் சேல் ஆச்சு, நல்ல ப்ராஃபிட் மேக்மிலனுக்கு. அப்போ எல்லா படித்தவங்கலாம் சொல்கிறாங்க, நல்லா பெருசாக நிறைய எழுதுங்க பிரபுபான்னு சொல்லியிருந்தேன், எல்லாமே நான் வச்சுருக்கேன், புக் பப்ளிஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து பெருசாக அதுன்னு சொல்லி திருப்பி பெருசாக எழுதி திருப்பி வந்து பிபிடியில் வந்து மீன்ஸ் பக்தி வேதனா புக் டெஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் தான் நமக்கு இந்த பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் புக் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த முதல்ல எப்படி சேல் பண்ணுறது கூட தெரில, நிறைய புக்ஸ்லாம் அச்சடித்த பிறகு சேல்ஸ் பண்ணுறது எப்படின்னே தெரியல. அப்புறம் தான் டிவோட்டிஸ்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால் அப்போ வந்து எல்லாருமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியல எப்படி சேல் பண்ணுறதுன்னு, ஏதாவது சொல்லி பேசி வாங்க வைக்கிறோம். அப்போ அது தெரியவே தெரியாது, ஏதாவது புக் ஸ்டோரில் போய் வைக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு, ஏஜென்ட் எதுவும் பிடிக்கலாமா சேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யோசிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னே இதை வந்து பெரிய சர்வீஸாக வந்துடுச்சு. செல்லிங் த புக்ஸ் இஸ் அ சர்வீஸ், பிக் சர்வீஸ். பிரபா சொல்கிறார், யார் யார் இந்த மாதிரி கிருஷ்ணா புக்கு பகவத்கீதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஏன்னா ஒருத்தர் புக்கை வாங்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. சினிமா டிக்கெட் 500 ரூபா கூட வாங்கிடுவான், அங்கே பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை விட 4 மடங்கு இருக்கும் ஆக்சுவலாக, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் இருக்கும். இல்லை நம்ம சின்ன புக்கு ஒரு 40 ரூபா புக்கு பிரபா புக்கு சேல் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்போ பிரபா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி உள்ள மக்கள்கிட்ட கிருஷ்ண உணர்வு பரப்புறாரு. அதுதான் அந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸ்க்குலாம் ரொம்ப ஆச்சரியம். உலகத்திலே ரொம்ப சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள், இதை வச்சு பிரபா 40 ரூபாயை கொண்டு போய் 40,000 கோடி கொண்டாட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஓகே, பெரிய பெரிய பிஸ்னஸ் காலேஜிலலாம் வந்து பிரபாதை பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி நீங்கள் 40 ரூபா கொண்டு போயிட்டு அந்த 40 ரூபாய் திருப்பி கொண்டுட்டார் பிரபாத். ஓகே, இப்படி பிஸ்னஸ் பண்ணீங்க, உலகத்திலே சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணி அங்கே நிறைய பக்தர்கள் உருவாக்கி புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அதுதான் அந்த புக் மாராத்தான் சொல்லி டிசம்பரில் வச்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சேல் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளால முடியாது ஆக்சுவலாக. இப்போ நம்ம திணிக்கணும் எல்லார்ட்டையும், நீங்கள் ஒரு 10 புக்கு நீங்கள் ஒரு 10 புக் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கிரேகஸா ஏன் பண்ணுறதா என்ன பண்ணுறோம், ஒரு 10 புக் ஓகே 1000 ரூபா ஓகே வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், அப்புறம் கிஃப்டாக போய் கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட்ங்கிறத விட நமக்கு வந்து அந்த மாதிரி தூய்மையான பக்தி பயிற்சி பண்ணல. இன்னும் பயிற்சி பண்ண ஆனால் இந்த வலிமை வரும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இது கூட நமக்கு இருக்காது, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் கூட நமக்கு தோணாது. இப்போ அந்த மாதிரி என்ன வந்து முன்னேறிட்டோம் ஆக்சுவலாக, இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். இப்படி முன்னேற தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை சரி பண்ணால் தான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும் நம்ம வந்து. ஆனால் அதுக்காக நம்ம சரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் இஷ்யூ பண்ணுவோன்னா அதுவும் முடியாது. இது ரெண்டு பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். புக்கையும் கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவு, அதே மாதிரி நம்ம தூய்மை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஃபுல் பியூரிஃபிகேஷன் வந்து எப்போ ஆகும் நமக்கே தெரியாது. கிருஷ்ணாவுடைய கருணையில் தான் ஃபுல் பியூரிஃபிகேஷன் வரும். ஸோ பிரபா அப்பயே சொல்கிறார், எக்ஸாமினேஷன் பகவத்கீதை வைக்கணுன்றார். இப்போ நம்மளாம் ஒரு எக்ஸாம் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன் தி வே டு கிருஷ்ணா பிளாக் ஸ்பாட்டில் போனீங்கன்னா ஈஸியாக எல்லோரும் ஃபில்அப் பண்ணுற மாதிரி 1 வேர்டு சாய்ஸ் கொஸ்டின், அது 4 சாய்ஸ் இருக்கும், அது ஒன்று டக்குன்னு 1 வேர்டு தான், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம். எல்லா 12 சாப்டருக்குமே இருக்குது, 18 சாப்டருக்குமே இருக்குது. ஸோ இது வந்து பிரபா சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லாருமே யாரெல்லாம் அந்த மாதிரி எக்ஸாம் வச்சு எழுதி அவங்களுக்கு பக்தி சாஸ்திரின்னு டைட்டில் கொடுக்கணும். ஓகே, பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் டீச்சிங்ஸ் ஆஃப் ஆச்சைத்தன்யா எக்ஸ்ட்ரா டிவோஷன், இதெல்லாம் யார் பாஸ் பண்ணாங்களோ பக்தி வேதாந்தா கொடுக்கணும். என்னுடைய எல்லா ஆன்மீக குழந்தைங்களும் இந்த டைட்டில் வாங்கணும், பக்தி வேதாந்தா டைட்டில் வாங்கணும். இது வந்து ஒரு ஆன்மீக டிப்ளமோ. இதை வந்து என்ன பண்ணலாம், யாரெல்லாம் இந்த பக்தி வேதாந்தா டைட்டில் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் மற்ற பக்தர்களை இனிஷியேட் பண்ணலாம், குருவாகலாம்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். ஓகே, ஸோ மேபி 1975 எல்லா டெசிபிள் எல்லாருமே இனிஷியேட் பண்ணுற மாதிரி வரணும். இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம்.
இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி யாரெல்லாம் பக்தி வேதாந்தா டைட்டில் வாங்குறாங்களோ அவங்களும் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு பிளான் இருக்குது. ஓகே, ஸோ பிரபா பார்த்தீங்கன்னா ஹை விஷன். அந்த வயசுலேயே பார்த்தோம் இல்லையா, அவருக்கு எதுவுமே இல்லாதப்ப அப்போ சொல்கிறார், ஒரு சப் கண்டக்டர் வந்து மீட் பண்ணும்போது, சப்வே கண்டக்டர் வந்து மீட் பண்ணும்போது பிரபா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டால் பிரபா சொல்கிறார், எனக்கு டெம்பிள் இருக்குது, மக்கள் இருக்காங்க, என்னுடைய டிசைபிள்ஸ் இருக்காங்க, நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது, பணம்லாம் இருக்குது, ஆனால் என்னையும் அவங்களையும் டைம் தான் செப்பரேட் பண்ணிஇருக்குன்னு சொல்லுவார். அவருக்கு தான் புரியும் இவருக்கு எதுவுமே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரபாதரை பொறுத்தவரை அது எல்லாமே இருக்குது, டைம் தான் செப்பரேட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே சார், பிரபாதருக்கு வந்து தெரியும் அவருக்கு இது என்ன, அவருக்கு வந்து மாஸ் லைஃபே தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் வந்து பயங்கரமாக கத்துறவன்னு பிரபா சொல்கிறார், இவருக்கு போன பிறையில் எனக்கு வந்து கொஞ்சம் எதிரியாக இருந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதோ பழி தீர்க்கிறதுக்காக அப்படி பேசிட்டாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் பிரபா தெரியுது எல்லா விஷயங்களும், பாஸ்ட்டும் தெரியுது, ஃப்யூச்சரும் தெரியுது. நாரத முனியெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றும் 3 திரிகால ஞானின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் தெரியும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே, மீன்ஸ் தூய பக்தர்லாம் வந்து எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. பிரபாதர் சொன்ன எல்லா வார்த்தையுமே உண்மை. இடையில கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஜெகநாத்புரி விசிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பிரபாத் புக்கில் இருக்குது. இது நான் அப்படியே ஒரு ஆத்தர் நேம் போட்டு சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுறேன், அந்த பிடிஎஃப் வருது, அதாவது கிறிஸ்டியன் புக்கு அது. அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன், அது ஒரு பைபிள் புக்கு. அதில் கரெக்டாக 48வது பேஜ் நான் அதை அனுப்பிச்சிருந்தேன் வாட்ஸ்அப்பில். 48வது பேஜில் இருக்குது, ஜீசஸ் கிரைஸ்ட் விசிட்டர் ஜெகநாத்புரி, ஹி ஸ்டேட் தேர் சம்டைம் அண்ட் அண்டர் த கேர் ஆஃப் பூஜாரிஸ் ஜெகநாத்புரியில். அந்த பூஜாரியோட கேரில் இருந்திருக்காங்களாம் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மெசேஜெல்லாம் பரப்புறார் போயிட்டு. அவர் சொல்லும்போது கூட சொல்ல பாருங்களேன், என்னால் இவ்வளோ தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும், இதுக்கு மேலே சொல்லித்தர முடியாதுன்னு சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா. ஆனால் வந்து அவர் டீச்சிங்ஸ் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டார் ஜெகநாத்புரி தாமில் வந்து, நம்ம ஒரிசாவில் வந்து. அதுக்கப்புறம் அவர் அந்த ஊருக்கு போகிறார், போயிட்டு சொல்லி கொடுக்குறார். ஓகே, இதுவும் பிரபா சொன்னார். இது எப்படி அப்போ அந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அது வந்து அது புக்கு, அந்த மாதிரி புக்கு இருக்குது, அதில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த கிறிஸ்டின்ஸுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ஏதோ முடிச்சுக்கலாமா, ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். உங்களுக்கு எதாவது கேள்வி இல்லை? ஹரே கிருஷ்ணா.